வணக்கம் நண்பர்களே. வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டு வருது. இந்த நேரங்களில் மாடி தோட்டத்தில் இருக்கிற செடிகளை நம்ம பராமரிப்பது ஒரு சேலஞ்சிங்காகவே இருக்குது. அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சில திரவ உரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய தோட்டத்தில் ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். வெயில் ஜாஸ்தியாகிட்டு இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இந்த பட்டன் ரோசஸ் நிறையவே இந்த தடவை பூக்குது. மற்ற நேரங்களில் 1 2 தான் பூத்துது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் 10 பூக்களும் 8 பூக்களுமா நிறையா இருக்குது. அதனால் காலை நேரத்தில் இதை பார்க்கும்போது மனதிற்கு அவ்வளவு மகிழ்ச்சி. ஆனால் காலையும் மாலையும் தண்ணி ஊற்றினா கூட இலைகள் அவ்வப்போது வாடிட்டு தான் போகுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் ஒரு பிரேக் விட்டு இப்போ திரும்பவும் நம்ம ட்ரிம் பண்ணி விட்ட பிறகு பூக்கிற பூக்கள் இது. பன்னீர் ரோஸோட நிறம், மனம், குணம் எல்லாமே ஒரு விசேஷமானது தான். லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் என் தோட்டத்தில் மஞ்சள் நிறையாவே வந்திருந்தது. இப்போ இந்த மஞ்சளெல்லாம் இப்படி வேக வைத்து கட் பண்ணி வெயிலில் காய வைத்து இப்படி பொடியும் பண்ணி வைத்து கொண்டோம். இப்போ நம்மளுக்கு தெரியும் மஞ்சள் பொடியில் தான் நிறைய கலப்படம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வீடுகளில் செய்கிற இந்த மஞ்சள் பொடி அவ்வளவு சுத்தமாக இருக்கிறதுனால நம்ம இதை மெடிசினல் பர்பஸஸ்க்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் கொஞ்சம் ஓரளவு நிறையாவே எனக்கு கிடச்சிருக்கு. வயலட் மிளகாய் விதைகள்னு சொல்லி தான் இந்த விதைகளை விதைத்தேன். அதில் 1 2 எப்படியோ இப்படி செடி வந்துருச்சு. இதில் காய்கள் வரும்போது பார்த்திங்கன்னா இப்படி வெள்ளையாக இருந்தது. நானும் இந்த வெள்ளை நிறமானது வயலட்டாக மாறும்னு காத்துட்ருந்தேன். ஆனால் வெள்ளை பார்த்திங்கன்னா இப்படி ஆரஞ்சாக மாறிடுச்சு. இது என்ன டைப் ஆஃப் மிளகாய்ன்னு எனக்கு தெரில. ஆனால் பார்க்குறக்கும் அழகு, காரம் எப்படின்னு இனி ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். இப்படி தான் இயற்கை நமக்கு ஏதாவது ஒன்று ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துருது. அவரை விதைகளை விதைத்திருக்கும்போது 1 2 ரொம்ப சீக்கிரமே முளைச்சிருந்தது. அந்த அவரை செடியில் தான் வெள்ளையே 2 பூக்கள். இந்த அவரை பூக்களே ஒரு அற்புதமான அழகு தான். இப்போ காய்களும் அதில் காய்க்க ஆரம்பித்திருக்கிறது. எனக்கு இந்த அவரைக்காய் ரொம்ப பிடித்தமான ஒரு காய் தான். போன வீடியோவில் சக்கரவள்ளி கிழங்கை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இலைகள் விட்டு பறந்து வளருது. சேனக்கிழங்கு எப்பொழுதுமே என் தோட்டத்தில் இருக்கும். லாஸ்ட் டைம் ரொம்ப குட்டியாக ஒரு கிழங்கு தான் நட்டி வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த செடி ஓரளவுக்கு வளர்ந்துருந்தது. ஆனால் இந்த வருஷம் என்னால் சரியாக கவனிக்க முடியலை. அதனால் என்னால் முடிந்த அளவுக்கு உரம் கொடுத்துருந்தேன். ஆனால் இப்போ தோண்டி எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லதா ஒரு கிழங்கு கிடச்சிது. ஆனால் அது ரொம்ப பெருசு கிடையாது, ஒரு மீடியம் சைஸான கிழங்கு. ஏதோ நம்மளுக்கு மீடியமாக இருக்கட்டும் பெருசாக இருக்கும், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நம்மளும் இந்த தோட்டக்கலையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோன்றது பார்க்கும்போது நமக்கு நம்மளை குறித்ததே ஒரு பெருமிதம் தான். இப்போ தான் சைடில் குட்டி குட்டி கிழங்குகள் புதுசாக வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அது எல்லாத்தையும் நான் எடுத்து ஒரு 2 3 கிழங்கை வேறொரு க்ரோ பேக்கில் நான் நட்டி வைத்திருக்கிறேன். இன்னும் ஒரு சில நாட்களில் நம்ம அந்த செடியையும் பார்க்கலாம். எவ்வளோ தான் தண்ணீர் விட்டால் கூட மாலை நேரங்களில் செடிகள் ரொம்ப சோர்வுற்று தான் இருக்குது. வெயில் காலங்களில் எப்படி நமக்கு அடிக்கடி தண்ணீரோ ஜூஸோ விதவிதமான டேஸ்ட்டில் தேவைப்படுதோ அதே மாதிரி நம்ம செடிகளுக்கும் விதவிதமான நியூட்ரியன்ஸை கலந்து லிக்விட் ஃபார்மில் கொடுக்கும்போது செடிகள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் செலவே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு சில உரங்களை திரவமாக நான் கொடுக்குறேன். வாழைப்பழத்தோல் நிறைய கிடைக்கிறனால நல்லா அரைச்சி கொஞ்சம் மோர் விட்டு கலந்து இப்படி ஒரு பக்கெட்டில் வைக்கும்போது ஒரு நாள் முழுவதும் வைத்து அடுத்த நாள் பார்க்கும்போது நல்லா நொதிச்சிருக்கு. இந்த மாதிரி இந்த உரத்தை ஒரு 20 லிட்டர் பக்கெட் தண்ணீரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு செடிகளுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கே தெரியும் இதில் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இருக்குது. தயிர் ஊற்றுறதுனால அதில் இருக்கிற கால்சியமும் இருக்குது. செடிகளோட ஆரோக்கியத்துக்கு இது தேவை. செடிகள் நல்லா பூக்கருக்கு காய்க்கருக்கு இந்த மாதிரி உரத்தை கொடுக்கலாம். இப்போ சோர்வுற்றிருக்க செடிகளும் மாலை நேரத்தில் நல்ல உயிர் பெற்று எழும்பும். இந்த மாதிரி வாழைப்பழத்தோல் மட்டுமல்ல, இந்த சீசனில் நிறைய ஆரஞ்சு பழமும் நமக்கு கிடைக்கிது. ஆரஞ்சு பழத்தோல்லையும் வாழைப்பழத்தோல் இது எல்லாத்தையும் நம்ம இப்படி துண்டு துண்டாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கிட்டு கூடவே கொஞ்சம் வெங்காய தோல்களும் இருக்கும் தினம் கிச்சனில். அந்த வெங்காய தோல்களையும் சேர்த்து நன்றாக மிக்சியில் நம்ம அரைத்து எடுத்துக்கொள்ளலாம். அரைத்த விழுத இதே மாதிரி மோரில் மிக்ஸ் பண்ணி நம்ம அதை ஒரு நாள் முழுசும் ஊற விட வேண்டும். ஆரஞ்சு பழத்தோலில் நிறைய நைட்ரஜன் சத்துக்கள் ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். எறும்புகளை கூட அது ஓரளவுக்கு தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். அதே போல் பூனைகளெல்லாம் கூட கிட்ட வர முடியாது அதோட வாசனத்திற்காக. இப்போ நம்ம ஒரு நாள் முழுசும் இப்படி அரைத்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு அடுத்த நாள் பழையபடி இதை நல்லா 20 லிட்டரில் டைல்யூட் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கணும்.
இந்த மாதிரி தினம் தினம் நம்ம கிச்சனில் கிடைக்கிற பொருட்களை கொண்டு அந்த தோல்களை அரைத்து நம்ம உரமாக கன்வெர்ட் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். வெயில் காலத்தில் அந்த சோர்வெல்லாம் நீங்கி நல்ல ஃப்ரெஷ்ஷாக காணப்படும். இந்த மாதிரி இயற்கை உரத்தை கொடுக்கும்போது நமக்கும் ஆரோக்கியம், நம்மளோட காசும் மிச்சப்படும். இதை நம்ம சேமித்து பின்னாடி வேறு வகைகளில் பயன்பெறலாம். நன்றி.